அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராணி புத்தகத்துடைய 12/7/2026 உள்ள வாராந்திர புக்குக்குள்ளே மூளைக்கு வேலை போட்டியை பார்க்க போகிறோம். சரிங்களா? 12/7/2026 ராணி புத்தகத்துக்கு கூட கூடிய என்னது மூளைக்கு வேலை 65வது எடிஷன். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு. உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சரியான பதில் என்னென்னா 5 எழுத்தில் சொல்லணும். கால்பந்து. சரியான பதில் என்னென்னா கால்பந்து தான். ஃபுட்பாலுக்கு தான் என்ன இருக்காங்க, அதிக ரசிகர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? மரடோனா, பீலே, ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் உண்டு. இது சரியானான்னு பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே என்ன? பணத்தை கையாள்பவர். பணத்தை எப்போவுமே பேங்கில் கையாள்பவர்னா கேஷியர் அப்படின்னு சொல்லலாம். கேஷியர் தமிழில் சொன்னீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? காசாளர், கேஷியர். ஓகேங்க, காசாளர்னு சொல்லியாச்சு. 3வது கேள்வி, இடமிருந்து வலம். பணிவானவர். இவர் மிரண்டால் காடு கொள்ளாது. பணிவானவர், அமைதியானவர், இவங்க மிரண்ட காடு கொள்ளாது அப்படின்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அமைதியாக இருக்கவங்கள எல்லா விஷயத்துலையும் சீண்டக்கூடாது. சீண்டுனா ஃப்ளைட் ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கூத்திட்ட பயன்படும் கருவி. கத்தியெல்லாம் எங்கே போய் பட்டை திட்டுவோன்னா, சாலை ஆரம்பிச்சுன்னா சாணைக்கல்லுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். அஞ்சு இடமிருந்து வலம். கட்டளை. கட்டளைன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆர்டர், ஆணை அப்படின்னு சொல்லலாம். ஆணையில் நை 3 சுழி நை. நல்லா பார்த்துட்டு எழுதுங்க, எதுவும் தப்பு விட்றாங்க. ஓகேங்க. அப்போ 4 இடமிருந்து வலம் என்ன? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் பல்லாரின்னு சொல்லுவோம் நம்ம, பல்லாரி. அப்போ சின்ன வெங்காயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளின்னு சொல்லுவோம். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? பாஞ்சாலியின் துகில் உரித்தவன். மகாபாரதத்தில் பாஞ்சாலின்னா திரௌபதியை சொல்கிறாங்க. திரௌபதியை துகில், அதாவது ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து சபையில் இழுக்க ட்ரை பண்ணவங்க யாருன்னா துரியோதனன். பதில் என்ன? துரியோதனன். அவங்க கிருஷ்ணரை வேண்டி கிருஷ்ணர்கிட்ட ஆடை வந்துச்சு. இதுக்கு ஐடியா கொடுத்தவன் துச்சாதனன். ஓகே. 6வது கேள்வி, இளம்பிள்ளை வாதம். இதுக்கு தான் நம்ம சொட்டு மருந்து கொடுக்கும். இளம்பிள்ளை வாதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. யோவில் முடியுதுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள். போலியோ. 5 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் இதுக்காக தான் கொடுப்போம். இளம்பிள்ளை வாதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சரிங்க. இதற்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்பர். இதுக்கு கடைசியாக இதுக்கு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 8 இசை இல்லைன்னா பாட்டு. 5 எழுத்தில் சொல்லணும். இசை இல்லைன்னா பாட்டை சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். சரியா இருக்குங்க. 4 மேலேருந்து கீழே இருக்கா? இருக்குங்க. கடும் வறட்சியால் ஏற்படுவது. கடும் வறட்சி, மழை இல்லாமல் போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா பஞ்சம் வரும். வறுமை, பஞ்சம் ஏற்படும். ஓகேங்க. அடுத்த கேள்வி, 9 இடமிருந்து வலம் இருக்கா? மென் சிரிப்பு. சிம்பிளாக ஸ்மைல் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? புன்னகை. லைட் ஸ்மைல். ஓகே.
10 இடமிருந்து வலம் என்ன? 10 இடமிருந்து வலம் என்னன்னா உறுதிமொழி. உறுதிமொழின்னா எல்லா பக்கமும் ஸ்டேஜில் உறுதிமொழி எடுக்கிறது வந்து சபதம் எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். 4 இடத்துல இருக்குது. சரிங்க. 9 எது மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. அடுத்து 8 மேலேருந்து கீழே இருக்குது. ஊதியம் ச இம் ப வந்துச்சு. சம்பளம் அப்படின்னா ஊதியம். சேல்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேல்ரின்னா சம்பளம். சரியாக இருக்கா அந்த பதில்? ஓகேங்க. அப்போ சபதமும் கரெக்டாக இருக்கா? 12 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து லேக். தென்னை கொடுக்கும் பானம். பனை மரத்துலேருந்து பதநீர் கிடைக்கும். தென்னை மரத்துலேருந்து என்ன கிடைக்கும்? இளநீர் கிடைக்கும். டென்டர் கோகனட் இளநீர். தென்னை மரத்துலேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய இளநீர். ஓகேங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? இளையராஜாவின் சாதனைகளில் ஒன்று. இளையராஜாவின் சாதனைகளில் ஒன்று அப்படின்னா சிம்பொனின்னு சொல்லலாம். லண்டனில் வந்து சிம்பொனி மியூசிக் வந்ததில்ல. சரிங்க. சிம்பொனி எழுதியாச்சு. அடுத்து 11 இடமிருந்து வலம். மைதானம் அப்படின்னா கிரவுண்டு. கிரவுண்டு வந்து நீங்கள் 3 இடத்துல என்னன்னு சொல்லுவீங்கன்னா திடல் அப்படின்னு சொன்னால் மைதானம். ஓகேங்களா? 11 மேலேருந்து கீழே என்ன? திசை. திசையை வந்து என்ன சொல்லலாம்னா திக்கு அப்படின்னு சொல்லலாம். திக்கு திசை. திக்குனாலும் திசைனாலும் ஒன்று தான். 13 இடமிருந்து வலம் என்ன? பொறுக்கி. ரவுடி. 2 இக்கு வந்திருக்கனால நான் போக்கிரின்னு எழுதுறேன். படம் பேருக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, போக்கிரின்னு எழுதுறேன். ஓகேங்க. 15 இடமிருந்து வலம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர். பஞ்ச பாண்டவர்கள்னா 5 பேர்னா யுதிஷ்டிரன், அதனா தர்மன்னு சொல்லலாம். 2வது எழுத்துக்கு அது. 2வது பீமன் இருக்கார். 3வது அர்ஜுனன் ஒருவர். 4வது யார்? நகுலன். இங்கே நம்ம எழுதக்கூடிய பதில் என்னென்னா நகுலன். மகாபாரதத்தில் வரக்கூடியது. அடுத்து சகாதேவன். இந்த நகுலனும் சகாதேவனும் ட்வின்ஸ். ஓகேங்க. இந்த 3 மேலேருந்து கீழே பாருங்க. நம்ம பதில் அப்படியே ஆல்ரெடி எழுதிக்கிட்டு இருந்தோம். 1 2 3 4 5. நான் இந்த கத்தி ஆயுதங்களை குறுமை தீட்ட பயன்படும் கருவின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு 5 எழுத்து இடம் விட்டுருக்கீங்க. கொஸ்டினில் 3ன்னு போட்டிருக்கீங்க. எடிட்டர் பல இடையும் கவனிங்க. அப்போ சாணை கல் அப்படின்னு சொல்லலாம். சாணை கல். சாணைக்கல்லில் தான் கத்தி எல்லாத்தையுமே தீட்டுவாங்க. ஓகே. 7 இடமிருந்து வலம் என்ன? இதற்கு மிஞ்சிய மருந்து இல்லை. இந்த ஆன்சர் கடைசியாக சொல்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன். என்ன? சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை. இந்த பழமொழியை ஃபுல்லாக முடிச்சிடலாமே. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. இதுதான் என் பழமொழி. ட்ரெடிஷ்னல் ஃபோல்க். ஓகேங்களா? நான் எதை தப்பாக சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. இதுதான் இந்த வாரத்துக்குரிய டிராணி புத்தகத்துக்குரிய பதில்கள். சரிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.